சப்பரத்துல இருந்து சாமி இறக்குங்க. சப்பரம் கோயிலை சுத்தி வந்துருச்சு. இது வரைக்கும் புறவி வரல. அம்மன் கணக்கு என்னன்னு புரியல. சரி, நடக்கிறது நடக்கட்டும். சாமி இறக்குங்க. இந்த தடவை பரிவட்டம் பூசாரிக்கு தான். இவன் எப்படி இங்க வந்தான்? ஒண்ணுமே புரியலையே. காடு ரொம்ப பயங்கரமானதுன்னு சொன்னாங்களே. பாவம் திருக்கு இதுலலாம் பழக்கமே இல்ல. அவனுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை லேட்டா வரானோ? திவ்யா, திரு வந்துருவான்ல, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஐயோ பாட்டி, ஒண்ணுமே ஆகாது திருக்கு. நீ தான் சொல்ற, ஆனா அவனை இன்னும் காணுமே. சித்தி, இந்தோட ஹஸ்பண்ட் வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா திருவை இன்னும் காணுமே. ஏய், எதுக்கு பயப்படுற? நீயே கலங்கினா என்ன அர்த்தம்? நம்பிக்கையோட இரு, நிச்சயமா திரு வந்துருவான். என்னங்க, அங்க பாருங்க, நம்ம திரு. திரு கடவுளே, யாராவது ஒருத்தர் முதல்ல வந்தா நல்லது. அப்படி வராம 2 பேரும் ஒரே சமயத்துல வந்துட்டா அடுத்து நெடுக்குண்டன்னு பயங்கரமான விஷயம் நடக்குமே. அட, என்னப்பா 2 பேரும் ஒண்ணா வராங்க? 2 பேரும் ஒண்ணா வராங்க. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வராங்க. மகா, திரு வந்துட்டான். ஆமா, நீ எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? அது இங்கதாங்க இருந்தேன், சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். ஐயோ தாயே, இது என்ன சோதனை? புறவி சேதம் அடைஞ்சிருக்கு. அம்மன் இதை ஏத்துக்கவே மாட்டான். இது நான் கொண்டு வந்த புறவி. அதுல கீறல் விழ சான்ஸே இல்லை. நல்லா பாருங்க. நீங்களே பாருங்க தம்பி. கடவுளே, இவ்வளவு தூரம் கருணை கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சே. தம்பி, நீங்க கொண்டு வந்த புறவிய பூஜையில வைக்க முடியாது. டேய், உன்னால தாண்டா குதிரையில கீழல் விழுந்திருக்கு. அதுக்கு காரணமே நீ தாண்டா. ஒரு குதிரையை கொண்டு வர வக்கில்ல ஏன் மேல பாயிரியா? அமைதியா இரு. டேய், பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன குறை சொல்றியா? ஏய், சும்மா நடிக்காதடா. நாட்டுக்குள்ளே என்ன கொல்ல பார்த்தல. அப்படி ஜெயிக்கணுமா நீ? அசிங்கமா இல்ல உனக்கு? ஹேய், பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு அதெல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? இந்த வேலையை பார்த்ததே நீதான். கிருபாண்ணனுக்கு பரிவட்டம் கிடைச்சிடக்கூடாதுங்கிற வன்மத்துல நீதான் அதெல்லாம் பண்ணிருக்க. அதுல சந்தேகமே கிடையாது. உன்ன மாதிரி முதுகுல குத்துற பழக்கம் எனக்கு இல்லடா. ஒழுங்கா தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. இந்த முதுகுல குத்துற புத்தி எல்லாம் உன்னோட. நேருக்கு நேரா சண்டை போடுற வேண்டாங்க. அருவாளோட உன் ஆளுங்களை அனுப்பி விட்டுருக்க. ஆம்பளைன்னா ஆம்பளை மாதிரி நேரா மோதி ஜெயிக்கணும்டா. என்னடா சொன்ன? பணிக்கிறேன். நீங்களும் பூசாரியும் சொல்லித்தான் இது எல்லாமே நடந்துச்சு. என் பேரை நல்ல புறவியோட வந்துட்டான். ஆனா அந்த குடும்பம் கொண்டு வந்த புறவி உடைஞ்சு போயிருக்கு. இப்ப முடிவா என்ன சொல்லுங்க? காட்டுக்குள்ள யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. அதை பத்தி கருத்து சொல்லவே முடியாது. சரியான நேரத்துல எந்த சேதாரமும் இல்லாம புறவியை கொண்டு வந்தது திருதான். அதனால திருவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பதிவட்டன்னு கோவில் கமிட்டி முடிவு பண்ணது. என்னையா பேசிட்டீங்க? காரணம் அவ்வளவு தூரம் சொல்றா, இவன் தான் உடைச்சான்னு சொல்லிட்டு சும்மா பரிவட்டத்துக்கு அவனுக்கு கொடுக்குறீங்க. இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க.
வேற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டேன். உன் தம்பிக்கு ஒரு குதிரையை கொண்டு வர பக்கு இல்ல, நீ நியாயம் பேசுறீங்க? ஏய் ஏய் மவன. ஏய், நீ எவ்வளவு பெரிய ரவுடியா வேணா இரு. ஆனா என் பேரன் மேல உன் கை பட்டுச்சு தொலைச்சிடுவேன். யோ, வயசானா வீட்டில் இருக்க வேண்டியதானய்யா, இங்க வந்து நியாயம் பேசிட்டு இருக்க. ஏய் தாத்தா. தம்பி ரொம்ப பேசிட்டு இருக்க. திரு, நீ அமைதியா இருப்பா. சொல்றத கேளு திரு. சரி, நான் கூட பரிவட்டத்தை கடைசி நேரத்துல இந்த ஆளு கையில கொடுத்துடலாம். பாவம், பரிவட்டத்துக்காக ஏங்குறானேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த பரிவட்டம் என் குடும்பத்துக்கு தான். நெடுகுண்டமா? என்னய்யா வாய பழகுறீங்க? ஊர் முறைன்னு சொன்னீங்க, அதான ஊர் முறை. பரிவட்டத்தில் சண்டை வந்துருச்சு, நான் ஏத்துக்கலன்னு சொல்லிட்டேன். அப்போ ஊர் வழக்கப்படி நெடுங்குண்டத்தை போடுங்க. இந்த பொண்ணு முடிஞ்சா நெடுங்குண்டத்துல இறங்கி வந்து பரிவட்டத்தில் கட்டிடும். ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். திரும்பவும் நெடுகுண்ட வேணும்னு சொன்னா அவ்வளோ பயம் இருக்குல்ல? நெடுங்குண்டம் வேண்டாம்னா பரிவட்டத்தை இறக்கட்டுங்க, இல்ல அந்த பொண்ணை நெடுங்குண்டத்தில் இறங்க சொல்லுங்க. இதான் என்னோட முடிவு. இதுக்கு மேல பேச ஒன்றும் கிடையாது. அதான் அண்ணன் தெளிவா சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? எங்க தாத்தாவுக்காக நெடுங்குண்டத்துல நான் இறங்குறேன். திவ்யா, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு எதுவும் தெரியாது. அவசரப்படாதம்மா. அவங்கெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டுமே. இல்ல பாட்டி, எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. பொண்ணுங்கன்னா என்ன இங்க இலக்காரமா? பொண்ணுங்க பரிவட்டம் கட்டக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்காங்களா? பணிக்கிறேன், நீங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. நான் நெடுங்குண்டத்துல இறங்குறேன். பொண்ணுங்களால எதையும் சாதிக்க முடியும், நான் நிரூபிச்சு காட்டுறேன். அம்மா, நீ நெடுங்குண்டத்தை பத்தி தெரியாம பேசுறம்மா. அது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, நான் அதுல இறங்குறேன். அதான் அந்த பொண்ணு அவ்வளோ தெளிவா சொல்லுதுல்ல, பொம்பளைங்களால முடியாது எதுவுமே இல்லைன்னு. அப்புறம் என்ன பண்ணிக்கிற? ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கய்யா, இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நெடுங்குண்டத்துல இறங்கி வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நீங்க பிரச்சனை பண்ணக்கூடாது. பரிவட்டம் அவங்களுக்கு தான், நீங்க ஒத்துக்கணும். முதல்ல இவன் இறங்கி வரட்டும்.